அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகனுக்கு தீபாராதனை காட்டும்போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடு. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலயத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. உற்சவர் முத்துக்குமாரசுவாமி. இந்த கோவில் தானகத்தில் முதலாக பக்தர்களின் வேண்டுகோள்கள் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காரு. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் பின்தொடர்ந்து வந்திருக்காரு. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சிருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என்று அழைக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பலத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்து இவரை கண்ட ஔவையார் பழனி என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருக்காங்க. இப்பெயரே பிற்காலத்தில் பழனி என மருவிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகன் இந்த தலத்தில் கோபித்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் திரு ஆவினங்குடி தலமே 3வது படைவீடு. இங்கு மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறாங்க. பழனிக்கு செல்பவர் முதலில் இங்கு இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு ஆவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மலை கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள மலை கோவில்களில் பழனி முருகன் கோவில் ஒன்று. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. முருகனுக்கு உரிய அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கும் பழனி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு. இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய மலையின் உயரம் 150 மீட்டர். மொத்தம் 693 படிக்கட்டுகள் ஏறினால் கோவிலை அடைந்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் மலையை சுற்றி 2.4 மீட்டர் கிரிவல பாதை இருக்குது. இந்த கோவிலின் வரலாறு ஞானப்பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்று விதி விதிச்சிருக்காங்க. சிவபெருமானே தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்கார். பின்னர் தன் மகன்கள் இருவரையும் அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி முதலில் வருபவர்களுக்கு ஞானப்பழம் பரிசு என்று கூறியிருக்காங்க. இதனை கேட்ட முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர கிளம்பியிருக்காரு. பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்று கொண்டிருக்காங்க. உலகத்தை வலம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கிவிட்டிருக்காரு. சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானம் படுத்தியிருக்காங்க. ஞானப்பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என்று கூறி சமாதானம் செஞ்சிருக்காங்க. முருகனை பழனி என்று அழைத்ததாலும் இந்த இடம் பழனி என பெயர் பெற்றிருக்கு. மலை அடிவாரத்தில் திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் இருக்குது. இந்த கோவிலில் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக கருதப்படுது. இதற்கு ஒரு கதையும் இருக்குது. அகத்தியர் முனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி எனும் 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு. தன் சேவகனான இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொல்லியிருக்காரு. அவனும் காவடி போல 2 மலைகளையும் கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றிருக்காரு. செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வச்சிருக்காங்க. அதே சமயம் பார்த்த முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இறந்திருக்கான். பின்னர் இடும்பனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டிருக்கான் முருகன். இடும்பன் போல் காவடி சுமந்து தன்னை வழிபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என வரமளிச்சிருக்காங்க. இன்றும் மலை வழியில் இடும்பனுக்கு கோவில் உண்டு.
இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு 9 விதமான நச்சுப் பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த நச்சுப் பொருட்கள் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கு. பின்பு 9 விதமான நச்சுப் பொருட்களும் கலந்து நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்று கண்டறிஞ்சிருக்காங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசானத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு. இவர் உருவாக்கிய சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனி மலையிலேயே அமைத்து கொண்டிருக்காரு. கையில் கோளுடன் ஆண்டியை காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம். பின்னர் கோவில் மூலவர் சிலை காணாமல் போனது. அந்த சமயம் அவ்வழியே வந்த சேரமன்னன் சேரமான் பெருமாள் கனவில் தோன்றி சிலையை மீட்டு மலை மீது கோவில் அமைக்குமாறு கட்டளை இட்டிருக்காங்க. அதுபடி கோவிலும் எழுப்பியிருக்காங்க. பெரும்பாலான தமிழக கோவில்களில் மூலவர் சிலை கிழக்கு பார்த்து அமைந்திருக்கும். ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் சேர மன்னர்கள் வடக்கு திசையில் ஆதிக்கம் செய்வதே. தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது. விழாக்களை பொறுத்தவரை தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி விழா போன்றவை வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினம்தோறும் மாலை நடைபெறுகிறது. வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். திருஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி பழனி அடிவாரம் பெரியநாயகியம்மன் கோவிலில் அடிவாரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மாரியம்மன் கோவில், பெரியுடையார் கோவில் சண்முக நதி அருகில் அமைஞ்சிருக்கு. குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கொடைக்கானல் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இங்கு உண்டு. குறிப்பாக அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கு கிரிவலம் செய்வது இன்னும் சிறப்பு. அது தவிர மற்ற நாட்களில் கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுகின்றனர். 450 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோவிலுக்கு 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படியில்லா வழியும் உண்டு. மலையே மருதாக அமைந்த பழனிக்கு திருஆவினங்குடி, தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு. பழனி மலையில் முருகன் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் பழனி ஆண்டவர் அருகில் ஒரு சிறிய பேழை இருக்கு. அந்த பெட்டியில் ஸ்படிக லிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு வைக்கிறாங்க. முன்னொரு காலத்தெல்லாம் சந்தனக்காப்பை முகத்தில் சார்த்தி கொண்டு இருந்திருக்காங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதும் ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.